நான் இன்னொரு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கல, நான் உங்க கூடவே வந்து இருந்துடுறேன், நான் நிறைய சமூக சேவை செய்யறேன் அப்படின்லாம் சொன்னதா அந்த குழந்தையோட அம்மாவே சொல்றாங்க. அந்த தைரியம் வந்து பிறந்த வீட்டுல இருந்து அந்த குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் கிடைச்சிருந்தா, வீட்டுல இருந்து கார்ல ஏத்தி விட்டு கொண்டு போய் கிளாஸ்ல இறக்கி விட்டு கார் நின்னு அங்க இருந்து கிளாஸ்ல இருந்து நேரா காருக்குள்ள ஏறிடும், திரும்ப வீட்டுக்குள்ள வந்துடும்னா ஒருத்தர் நல்ல விதமா பழகுறானா இல்ல ஒருத்தர் நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முயற்சி பண்றானா, இதெல்லாம் எப்படிங்க தெரிஞ்சுப்பாங்க? 4 பேரோட பழகுனா தானே. நான் வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனா யாருமே என்னுடைய வலியை என்னோட வேதனையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிப்போன்னு சொல்றாங்க. சொசைட்டி பிரஷர் எந்த அளவுக்கு அந்த பெண்ணுடைய மைண்ட்ல வந்து எந்த அளவுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கோம். பெண்ணுடைய பெற்றோர்கிட்டயே நாங்க கேட்கிறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லி அந்த பொண்ணை திருப்பி அமிச்சிங்களே. இன்னைக்கு பொண்ணோட போயிடுச்சு. பெண்கள்னா அப்படியே பாந்தமா இருக்கணும், பூ மாதிரி இருக்கணும், காற்று மாதிரி இருக்கணும்னு சொல்லாம ரௌத்ரம் பழகுன்னு கத்து கொடுங்க. தப்புன்னா தப்புங்கிறத எதிர்த்து கேள்வி கேட்க தெரியணும்.